ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு குர்த்தி வித் ஸ்கேலப் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்கும் 2 மீட்டர் லைனிங்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். லைனிங்கை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட்க்கு ஷோல்டர் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே வேல்யூவை ஆர்ம் ஹோலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் நீங்கள் ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிங்களோ அதே மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து அந்த ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட் லென்த்து, ஹிப் லென்த்து, அப்புறம் லைனிங்கோட டோட்டல் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங்கோட டோட்டல் லென்த் வந்து மெயின் ஃபேப்ரிக் லென்த்தை விட ஒரு 2 to 3 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பஸ்ட்டோட வித் வந்து உங்களோட பஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணி 1/2 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே தான் வேஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஹிப்போட டோட்டல் வித் சீம் அலவன்ஸோட எவ்வளோ வருதோ அதே வேல்யூவை குர்த்தியோட எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் கிட்ட நீங்கள் லைட்டாக கர்வ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மார்க் பண்ண லைனில் அதோட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச் இன்சைட் மார்க் பண்ணிட்டு நீங்கள் மார்க் பண்ண அந்த ஹாஃப் வேல்யூவிலிருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டோட லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபுல் நம்மளை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட லைனிங்கை அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறப்ப குர்த்தியோட ரெடி லென்த் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லைனிங்கில் வந்து 3 இன்ச்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் பேக் பார்ட்க்கு நெக் வந்து லைனிங்கில் தான் கட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நெக் வித் வந்து 3.15 இன்ச் வேணும். ஆனால் நான் லைனிங்கில் மார்க் பண்ணுறனால 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் வேணும். இதே நீங்கள் கேன்வாஸில் மார்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெடி வித்தான 3.15 இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நீங்கள் வந்து அலவன்ஸ் வந்து விட்டு கட் பண்ண போகிறதில்ல. இப்போ பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் பேக் பார்ட் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி அதோட நெக் லைனில் வந்து ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது லைனிங்கோட பாட்டம் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்துட்டு லைனிங்கை ராங் சைட் டர்ன் பண்ணி ஓவரால் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்க்கும் லைனிங்லேயே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் நெக்ஸ்ட்டு பண்ணுற ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்க்கு லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்ப மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் வந்து மேலே பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கேன்வாஸை 1 டைம் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன்.
நெக் வித் வந்து உங்களோட ரெடி நெக் வித் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3.15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கேர்வ்டான அந்த நாட்ச் நெக்லைன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நெக் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக் ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து 1 இன்ச் அவே மார்க் பண்ணி அந்த கேன்வாஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் நெக்லைனை லைனிங்கில் அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறப்ப அந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து ஃபேப்ரிக்கை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க அந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேன்வாஸை ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட் மேலே கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணி நெக்லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துட்டு அந்த கேன்வாஸை ராங் சைட் டர்ன் பண்ணி நெக்லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கலாம். நான் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கனால லைனிங்கை 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்லீவோட லென்த் கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ 4 இன்ச் அந்த ஸ்லீவ்னால் நீங்கள் வந்து அதோட ஹாஃப் வேல்யூ வந்து கேப் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4 இன்ச் ஷார்ட் ஸ்லீவ்னால் நீங்கள் 2 இன்ச் கேப் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ்க்கெலாம் வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். கிடைச்ச அந்த வேல்யூலேருந்து 1.5 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ்க்கு இன்சைட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ட்ரா பண்ண லைன்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை பேக் ஆர்ம் ஹோலுக்கு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இதுக்கு வந்து உங்களோட ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸையும் மார்க் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைனிங்கில் கட் பண்ண ஸ்லீவ் அது மேலே ப்ளேஸ் பண்ணி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேலப் டிசைன். நான் ஒரு பேப்பர் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 0.5 இன்ச் வந்து அதுலேருந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது உங்களோட அந்த ஸ்கேலப் வித் வந்து எவ்வளோ வேணுமோ அதோட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கேலப் வித் வந்து 1.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதனால் அதோட ஹாஃப் வேல்யூவான 0.75 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறப்ப எல்லா ஸ்கேலப்பும் ஒரே ஷேப்பில் வரும். கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸோட லென்த் வந்து நீங்கள் லைனிங்கில் கட் பண்ண ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸோட லென்த்து. நான் ஹைட் வந்து 1.15 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த கேன்வாஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மேலே அந்த ஸ்கேலப் டிசைனை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஸ்கேலப் ட்ரா பண்ணுறப்ப ஷைனிங் சைட் ட்ரா பண்ணக்கூடாது, ஏன்னா ஷைனிங் சைடில் தான் வச்சு அயன் பண்ணுவோம். ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த லைனிங் ஸ்லீவில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் அந்த கேன்வஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்கேலப்பை ஸ்டிச் கொடுத்துருத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கேலப்பை ஸ்டிச் பண்ணுறப்ப கேன்வாஸில் ஸ்டிச் படக்கூடாது, அந்த லைனிங்லேயே அந்த கேன்வாஸில் நீங்கள் கட் பண்ண அந்த ஸ்கேலப் ஷேப்புக்கு நீங்கள் ஸ்டிச் கொடுத்துருத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கேலப்லலாம் நாச்சஸ் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிங்கன்னா ஸ்கேலப் ஷேப் வந்து நீட்டாக வரும். இப்போ ஒன் டைம் அயன் பண்ணிவிட்டு ஓவரால் ஸ்டிச் கொடுத்துருத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 ஸ்லீவ்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு குர்த்தியோட ரைட் சைடும் ஸ்லீவ்ஸோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்லீவ்ஸ் ப்ளேஸ் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட் பார்ட்க்கு மேட்சாக இருக்க மாதிரி வச்சு நீங்கள் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ராங் சைட் டர்ன் பண்ணி ஹிப் லென்த் வரைக்கும் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்லிட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்லிட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் கொடுத்து பாருங்கள். ஸ்லிட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.